வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 28 இன்னைக்கு வேர்ல்டு ஹங்கிரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செய்கிறாங்கப்பா. இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க கிட்டத்தட்ட 800 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் சரியான சாப்பாடு இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டுங்கிறாங்களாம். அதில் 3/2 பங்கு வந்து பெண்களாக இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பாட்டு பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதில் 40,000 குழந்தைங்க இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சிகரமான தகவல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க. 2வது வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை வந்து உலகம் முழுக்க பசியால் பாதிக்கப்படுறவங்கள நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலும் அது முழுமை பெறாமல் இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டுக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த பருவநிலை மாறுறதுனால அந்த ஃபுட்டு வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மோதல்னால இந்த பிரச்சனைகள் வருது. அப்புறம் மந்தநிலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு என்னென்ன ரீசன் சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ்லாம் விட்டாங்க. இதெல்லாம் நம்ம சரி பண்ணோன்னா இதை அப்படியே முடிச்சிடலாம், இந்த பசியை வந்து நம்ம ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை எடுத்துனுக்குறாங்க. இதில் இன்னொரு மேஜரான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேர்ல்டில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த உணவுப் பொருட்களில் 1/3 பங்கு வீணாக போயினுக்கு தான். அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இடத்துலையே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதையே முதல்ல நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அலசக்கூடிய ஒரு நாளாக தான் வச்சுருக்கிறாங்க. 2011 பார்த்தீங்கன்னா த ஹங்கிரி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை நினைவு கூர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பசியால் பாதிக்கப்பட்டு அதனால் இறக்குறதுன்றது நடக்கக்கூடாது, ஜீரோவாக மாறணும் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டை முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்டு 2011 வந்து அனுசரிக்கிறாங்க வேர்ல்டு ஹங்கிரி டே அப்படின்னு சொல்லிட்டு மே 28. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் உமன்ஸ் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 1987 கோஸ்டோரிக்காவில் மகளிர் குழுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டே வந்து கொண்டாடினாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரசவ தப்பு நிறைய பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க பெண்கள். இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும், அதனுடைய விஷயங்கள் என்ன, அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துலேயே உலகம் முழுக்க அது பரவி இந்த மாதிரி இறப்பு அப்படின்றது தடுத்தாங்க. அதாவது பிரசவத்தும் போது ஏற்படக்கூடிய இறப்பை அது பெரிய லெவலில் பெர்சன்டேஜாக கம்மியாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த பெண்கள் எதனால் பாதிக்கப்படுறாங்க, அதை எப்படி நம்ம தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தீமை வச்சு ஒவ்வொரு வருஷமும் இந்த செலிப்ரேஷன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா உமன்ஸோடைய ஹெல்த்தை பாதுகாக்கணுன்றதுக்காக இன்டர்நேஷனல் டே ஆக்ஷன் ஃபார் உமன்ஸ் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மே 28. நெக்ஸ்ட் யூம் இ தக்ஃபீர் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது என்னன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய போர் நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் 1971 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பாதிப்பை அவங்க சந்திச்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பலூசிஸ்தானில் 1998 அவங்க என்ன பண்ணாங்கன்னா அணுசோதனை நடத்தினாங்க. இந்த அணுசோதனை எதனால் நடத்துனாங்க அப்படின்னா, இந்தியா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணுசோதனை நடத்தினாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1998 மே மாதம் 13 பார்த்தீங்கன்னா 2வது ஒரு அணுசோதனை நடத்தினாங்க. இப்படி போயிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்தவங்க நம்ம இப்படி சும்மா அந்த வேலைக்கு ஆகாதே, நம்ம தோத்துடுன்றதுக்காக நம்மளுடைய வலிமையை காட்டாமல் இருக்க முடியுமா, நம்மளும் வந்து அணுசோதனை நடத்தலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு 1998 அதாவது நம்ம 2வது அணுசோதனை நடத்தின அந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஒரு அணுசோதனையை நடத்தினாங்க. அதை நினைவு கூர்ந்து நாங்களும் வந்து கெத்து தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அணுசோதையில் ஒரு பெரிய வெற்றியை காமிச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா யூமீன் தக்ஃபீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாவின் மகத்துவமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்காகவும் அட் த சேம் டைம் நம்ம பலமாக வாய்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 28. நெக்ஸ்ட் ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு நேபாளத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் பிருத்வி நாராயண ஷா அப்படின்ற அரசர் தான் பயங்கர இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன். ஏன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா 1768 காலகட்டத்தில் காத்மண்டு பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நேபாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உருவாகினார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசர்கள் அதை ஆண்டுட்டு வந்தாங்க. 1951 மகாராஜா பகதூர் ராணா அப்படின்றவங்க இவங்களுடைய ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமாக இருந்தது. மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1960 பார்த்தீங்கன்னா மகேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், இவர் வந்து ஜனநாயக சீர்திருத்தங்கள்லாம் பண்ணி பார்த்தாரு. ஆனாலுமே அது மக்களால் பெரிய லெவலில் ஏற்றுக்க முடியல. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1991 பொருளாதாரத்தில் ஒரு பெரிய லெவலில் பாதிப்பாக அவங்க சந்திச்சாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போர், கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க அவங்களுக்கு ஒரு ஜனநாயக குடியரசு அப்படின்றது 2008 பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் அவங்க லைஃப்பில் நடந்தது நேபாளத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 வருஷம் அந்த முடியாச்சு, அதாவது ராஜாக்கள் ஆண்ட அந்த விஷயங்கள் ஆனது முடிவுக்கு வந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு நேபாளம் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 28. நெக்ஸ்ட் எத்தியோப்பியாவில் இன்னைக்கு டெர்க்வீச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து அவங்க நாட்டோட நேஷனல் டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவுடைய கண்ட்ரோலில் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அந்த சமயத்திலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. அதான் 1974 1991 இடைப்பட்ட காலத்தில். அப்போ அவங்களெல்லாம் வந்து பிடிச்சி ஜெயிலில் போகிறது, காரணமே இல்லாமல் அவங்கள வந்து தூக்கில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையை அவங்க நாட்டில் ஏற்படுத்துச்சு. அதுக்கு பேர் கூட வச்சாங்க த ரெட் டெரர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சிருந்தப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த புரட்சிகள்லாம் வெடித்து மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போரிட்டு 1987 அதை ஒழிச்சிட்டாங்க. இருந்தாலும் 1991 தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கூட்டமைப்பாக உருவாகி இனிமேல் இது நம்ம நாடுடா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு உருவாக்குன ஒரு நாளாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைலி செலஸ்கி அப்படின்ற இவங்க நாட்டோட ராஜா வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு கீழே படுத்தார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராணுவமானது அதை டேக் ஓவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ரஷ்யாலாம் உள்ளே வந்து இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா 1991 இந்த டெர்க் அப்படின்ற ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா சேர்ந்த மக்கள் எல்லாம் உள்ளே பூந்து அவங்களுடைய ஆட்சியை நிறுவி இது எங்களோட நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக அந்த சுதந்திரத்தை வெளியிட்ட அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவில் டெர்க் வீழ்ச்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க நேஷனல் டேவா மே 28. நெக்ஸ்ட் அஜர்பைஜான்லையும் ஆர்மேனியாலையும் நீங்கள் வந்து ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ரெண்டுத்துக்குமே ஒரே காரணம் தான். என்னன்னா ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யா அந்த அஜர்பைஜான், ஆர்மேனியா, ஜார்ஜியா இவங்க 3 பேரையும் ஒன்றா சேர்த்து ஆண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்கோசியா குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிறுவனாங்க. ஆனால் இது அப்போ இருக்கக்கூடிய மக்கள்லாம் பிடிக்கல. ஸோ அதனால் அந்த போராட்டம் புரட்சி அப்படின்றது ஒரு பக்கம் வெடிச்சிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா 1918 அஜர்பைஜான் வந்து நாங்கள் சுதந்திரமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்க. இதே சமயத்தில் ஆர்மேனியாவும் அறிவிச்சாங்க. ஸோ இப்படி அவங்க நாட்டில் வந்து இந்த ரஷ்யாவினுடைய ஆட்சியை எதிர்த்து அவங்களுக்கும் தனியாக ஒரு குடியரசை உருவாக்கிக்கிட்டாங்களே. அப்படி உருவாக்கின நாள் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஜர்பைஜானும் ஆர்மேனியாவும் ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 28. நெக்ஸ்ட் இன்னைக்கு மாதவிடாய் ஹைஜீனிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து அந்த பெண்களுடைய அந்த மாதவிடாய்ன்றது மாதத்துக்கு 5 நாள். அது ஒவ்வொரு பெண்களுடைய ஹெல்த்தை பொறுத்து சில பேருக்கு 3 நாள் இருக்கும், சில பேருக்கு 5 நாள், சில பேருக்கு 7 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்நாளில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் தான். ஏன்னா அது எப்போ வந்துருச்சுன்னா அவங்களால சரியான அந்த வேலைகளை செய்ய முடியாமல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் ரொம்பவே தடுமாறிட்டு இருப்பாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெல்த்லேயே கூட நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் ஒரு பெரிய பிரச்சனைலாம் வருது. ஸோ இதுலேருந்து தான் வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்டில் 2013 என்ன பண்ணாங்கன்னா இதுக்காக குழுக்கள்லாம் நிறுவி இதை எப்படியாவது நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும், இது வந்து பெண்களுக்கு நம்ம உதவி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடில் இணையதளம் மூலமாக பயங்கரமாக ஃபேமஸான ஒரு டேவாக வந்து மாறி இருக்குது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய்க்கு ஹைஜீன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மே 28. எதையோ சந்தோஷம் நினச்சி ஓட்டிகிட்டு இருக்க வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் சந்தோஷம் நமக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறதில்ல. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது வரையும் கூட நான் உங்கள் பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.